ஏங்க ஒரு நிமிஷங்க யாரும் வீடியோ மேலே தள்ளிடாதீங்க. நான் என்ன சொல்கிறேன்னு ஒரு நிமிஷம் கேட்டு போங்க. ஏங்க நம்ம எத்தனை கோடி கோடியாக சம்பாதிச்சாலும் கடைசியில் இந்த 3 வேளை சோத்துக்காக தாங்க நம்ம கஷ்டப்படுறோம். அந்த சோத்தை கொடுக்குற இந்த நெல் செடி தாங்க எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்களேன். கண்ணு கட்டின தொலைவுலையும் பச்சை பசேல்னு எவ்வளோ அழகாக இருக்கிற நெல் செடிங்களை பாருங்கள். அதுவும் பொங்கல் டைமில் அந்த அளவுக்கு இவ்வளோ அழகாக இருக்கிற நெல் செடிங்களை பார்க்குறதுக்கு என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. அந்த சந்தோஷத்தை நீங்கள்லாம் அனுபவிக்கணும் தான் இதை வீடியோவை பிடிச்சி போட்டேன். விவசாயிகளும் விவசாயமும் கடவுள் கொடுத்த கொடைங்க. அந்த கொடையை நம்ம பத்திரமா பார்த்துக்கிறது நம்மளோட கடமை. எவ்வளவு பெருவெள்ளம் வந்தாலும் எந்த அளவுக்கு அழிஞ்சாலும் விவசாயி கவலைவே படுறதில்லைங்க. அவனோட வேலை நமக்கு சோறு போடுறதாங்க. அந்த கடமையை அவங்க செவ்வனவே செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த விவசாயமும் இருக்கிற வரைக்கும் இந்த மக்களுக்கு எந்த கஷ்டமும் வராது. அதனால இந்த பொங்கல் பண்டிகைகளை நம்ம விவசாயிகளோட அருமை பெருமைகளை எடுத்து சொல்லுவோங்க. விவசாயிகளை என்னைக்குமே நம்ம கைவிட்ட வேண்டாம். விவசாயிகளும் இல்லைன்னா இந்த உலகமே தரிசா போயிடுங்க. அது எல்லாருக்கும் நமக்கு தெரியும். இது நம்ம மனசுல வச்சுட்டு இருக்கணுங்க.